தமிழகத்தில் ஆளும் கட்சி திமுக மற்றும் ஆண்ட கட்சி அதிமுக. மத்தியில் ஆளும் கட்சியான பிஜேபி மற்றும் ஆண்ட கட்சியான காங்கிரஸ் தவிர்த்து எண்ணற்ற கட்சிகள் இருந்தாலும் 2005ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் தொடங்கிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தமிழக அரசியலில் ஏற்படுத்திய அதிர்வு இன்னும் சற்றும் குறையவில்லை என்பதற்கு சிறந்த உதாரணங்கள்தான். 2005ஆம் ஆண்டு முதல் தேமுதிக என்று உச்சரிக்காத ஊடகங்கள், அரசியல் பிரமுகர்கள், அரசியல் விமர்சிகர்கள், யூடியூப் சேனல்கள் இருக்கவே முடியாது. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்று சொல்வதைப் போலத்தான் தேமுதிக சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் தேமுதிகவின் மவுசு குறையவே இல்லை. ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் எழுதி வைத்து படிப்பதைப் போலவே அடுத்த தேர்தலில் தேமுதிக என்ற கட்சியே இருக்காது என்று கதறினார்கள், கதறிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தேர்தலின் பொழுதும் கதறுவார்கள். கடந்த ஒரு மாதமாக டிசைனாக பல அவதூறு உருட்டுகளை தேமுதிகவுக்கு எதிராக உருட்டினார்கள். அதாவது பேரம். பின்பு 2 திராவிடக் கழகமும் தேமுதிகவிற்கான கூட்டணி கதவை மூடிவிட்டார்கள் என்றார்கள். இப்பொழுது தேமுதிகவை பிளவுபடுத்தப் போகிறார்கள் என்று புது உருட்ட ஆரம்பித்து விட்டார்கள். தேமுதிகவில் இருந்த கழிவுகளையும் குப்பைகளையும் 2 திராவிடக் கழகங்களும் கட்டணமே வாங்காமல் சுத்தப்படுத்திவிட்டார்கள். ஒருவேளை கழிவு தேமுதிகவில் இருப்பதாக அவர்களுக்கு தோணுமேயெனில் தாராளமாக வந்து அள்ளி கொண்டு போகலாம். ஆனால் மறக்காமல் கேப்டன் ஆலயத்தில் சாப்பிட்டு விட்டுத்தான் போகணும். இதுவே எங்கள் அந்நியாரின் அன்பு கட்டளையாக இருக்கும். நீங்க எல்லாரும் சாப்பிடணும். நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கு, தைரியமா இருக்கு எல்லாருக்கும். விஜயகாந்தை பொறுத்த மட்டும் அது வேறு, இது